வணக்கம் நண்பர்களே. படி ஏறும்போது அல்லது இறங்கும்போது முழங்காலில் வலி வருகிறதா? இது மிகவும் பொதுவான பிரச்சனை, ஆனால் பலருக்கு காரணமே தெரியாது. இன்று நான் உங்களுக்கு காரணம், தீர்வு மற்றும் 3 எளிய உடற்பயிற்சிகள் சொல்கிறேன். படி ஏறும்போது முழங்காலுக்கு உங்கள் உடல் எடையை விட 3 மடங்கு அழுத்தம் விழுகிறது. இதை தாங்குவது பட்டெல்லா, அதாவது முழங்கால் தட்டு எலும்பு. அந்த எலும்புக்கும் தொடை எலும்புக்கும் இடையே உள்ள கார்டிலேஜ் தேய்ந்தாலோ, தசை வலுவிழந்தாலோ வலி ஆரம்பிக்கும். இதை பேட்லோஃபெமரல் பெயின் சிண்ட்ரோம் என்று சொல்வோம். இந்த வலி யாருக்கெல்லாம் வரும்? நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பவர்களுக்கு, உடல் எடை அதிகமாக இருப்பவர்களுக்கு, ஃபிளாட் ஃபுட்வியர் அல்லது தவறான காலணி பயன்படுத்துபவர்களுக்கு மற்றும் முழங்கால் சுற்றியுள்ள தசை வலுவில்லாதவர்களுக்கு. Exercise 1 Straight leg raise. தரையில் படுங்கள். ஒரு காலை நேராக தூக்கி 5 வினாடி வைத்திருங்கள். இது தொடை தசையை வலுப்படுத்தும். தினமும் 10 தடவை செய்யுங்கள். Exercise 2 Wall sit. சுவற்றில் சாய்ந்து, மெதுவாக அமரும் நிலையில் வாருங்கள். 30 வினாடி இருங்கள். முழங்கால் 90 டிகிரி தாண்டக்கூடாது. இது ஐ வலுப்படுத்தும். Exercise 3 Step up practice. ஒரு தாழ்வான படியில் மெதுவாக ஏறி இறங்குங்கள். வேகம் வேண்டாம், கண்ட்ரோல் முக்கியம். இது படி ஏறும் ஐ பழக்கப்படுத்தும். இந்த உடற்பயிற்சிகளை 2 வாரம் செய்தும் வலி குறையவில்லை என்றால், அல்லது வீக்கம், சிவப்பு நிறம் அல்லது லாக்கிங் சென்சேஷன் இருந்தால், உடனே பிசியோதெரபிஸ்ட் அல்லது ஓர்த்தோ-ஐ சந்தியுங்கள். அலட்சியம் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். முழங்கால் வலி, முதுகு வலி, கழுத்து வலி, எந்த பிரச்சனையும் இருந்தால் தினேஷ்-ஐ தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. 9840262448